ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற கருத்து எதுவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதலாவது கடிதத்தில் 5வது அதிகாரத்தில் ஒரு கருத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம். இந்த 5வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு கட்டளையை இடுகிறான். அது என்னவென்றால், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஒருவன் மேலும் சீக்கிரமாக உன் கைகளை வைக்காதே என்ற ஒரு கட்டளையை, ஒரு ஆலோசனையை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த கடிதம் எழுதப்பட்டதனுடைய வரலாற்று பின்னணியை பார்க்க வேண்டும். பவுல் எபேசு பட்டணத்தில் அதிக நாட்கள் தங்கி அந்த இடத்துல சபையை உருவாக்கிவிட்டு பின்பு மக்கெதோனியாவுக்கு சென்றார். அப்படி செல்வதற்கு முன்பாக எபேசு பட்டணத்தில் தீமோத்தேயுவை அனுப்பி அங்கு விட்டுவிட்டு சபையின் காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படியாக அவனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். சபையை எப்படி நடத்த வேண்டும், தவறான உபதேசங்களை எப்படி எதிர்க்க வேண்டும், மூப்பர்களை எப்படி நியமனம் செய்ய வேண்டும், மூப்பருடைய பாவங்களை எப்படி கண்டிக்க வேண்டும், தவறான மூப்பர்களை ஏன் நியமிக்க கூடாது என்கிற பல காரியங்களை குறித்து அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஏனென்றால் தீமோத்தேயு ரொம்ப வயதில் இளையவன். அந்த வயதில் இளையவனா இருக்கிற காரணத்தினால சபையை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான பல ஆலோசனைகளை இந்த கடிதத்தில் கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை தான் இந்த 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது குறிப்பாக இந்த 5வது அதிகாரம் 19 முதல் 25 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, மூப்பருடைய குற்றங்களை எப்படி கடிந்து கொள்வது, எப்படி விசாரிப்பது, அவளுடைய தவறான மூப்பர்களை எப்படி நியமனம் செய்யாமல் தடுப்பது, தவிர்ப்பது போன்ற பல காரியங்களைத்தான் இந்த 19 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் பவுல் எழுதியிருக்கிறார். எனவே இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் மேலும் சீக்கிரமாக கைகளை வைக்காதே என்று பவுல் சொல்லக்கூடிய வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். கைகளை வைத்தல் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, பொதுவான ஒரு டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு நபரை ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை செய்வதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஒரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரிக்கா அவனை ஆர்டினேட் பண்ணி ஒப்பு கொடுப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக அது பார்க்கப்படுகிறது. ஒரு அதிகாரத்தை கொடுப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாகவும் காணப்படுகின்றது. அதான் இன்றைய திருச்சபை மொழியில சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆர்டினேஷன் செரிமனியாக அந்த கைகளை வைக்கிற நிகழ்ச்சி காணப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இந்த கைகளை வைக்கிற நிகழ்ச்சி ஒரு புனிதமான ஒரு ஃபங்க்ஷனாக, ஒரு ஆனரபிள் ஒரு செரிமோனியாக நாம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக யாத்திராகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் ஊழியத்திற்கென்று, ஆசாரிய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கிற நிகழ்ச்சி அந்த பிரதிஷ்டை பண்ணுற ஒரு காரியம் காணப்படுகின்றது. குறிப்பாக எண்ணாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரை உள்ள வசனங்களில், மோசே தனக்கு பின்பு யோசுவாவை இஸ்ரவேலின் தலைவனாக நியமிக்கக்கூடிய அந்த காரியத்தில் மோசே அவன் தலையின் மீது கைகளை வைத்து ஒப்பு கொடுத்ததா பார்க்கலாம். இது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற ஒரு சில உதாரணங்கள். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இது மாதிரி பல நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஆதி திருச்சபையில் கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படவில்லை என்கிற கம்ப்ளைண்ட் வந்தபோது அதை விசாரிப்பதற்காக 7 விசாரிப்புக்காரர்களை நியமித்த போது அவர்கள் மீது ஜெபம் பண்ணி கைகளை வைத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 6:6 பார்க்கலாம். அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அதுபோல அந்தியோகிய சபையில் பவுலையும் பர்னபாவையும் மிஸ்ரை ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து அனுப்பிய போது அவர்கள் மீதும் ஜெபம் பண்ணி கைகளை வைத்து ஒப்பு கொடுத்ததாக பார்க்கலாம். அதே போல 1 தீமோத்தேயு 4:14 பார்க்கும் பொழுது மூப்பர்கள் தீமோத்தேயுடைய தலையின் மீது கைகளை வைத்து அவனுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைத்ததாக நாம் பார்க்கலாம். நாம் பயன்படுத்துகிற பவர் மொழிபெயர்ப்பில் 5:22 என்ன மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது என்றால், ஒருவன் மேலும் சீக்கிரமாக கைகளை வையாதே. இது நாம் பயன்படுத்துகிற ஒரு மொழிபெயர்ப்பு. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இலங்கையிலிருந்து வருகிற இலகு மொழிபெயர்ப்பில் என்ன மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது என்றால், ஊழியத்தில் அமர்த்துவதற்காக அவசரப்பட்டு ஒருவன் மேலும் கைகளை வைக்காதே.
அவசரப்பட்டு ஒருவன் மேலும் கைகளை வைக்காது. அதே இது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் என்ன மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது என்றால், அவசரப்பட்டு யார் மேலும் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்தாதே. இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. எனவே இந்த 3 மொழிபெயர்ப்புகளையும் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது. அவசரப்பட்டு ஊழியத்தில் யாரையும் அமர்த்துவதற்காக அவன் மேல் கைகளை வைக்காதே என்பதுதான் இந்த இடத்தில் உள்ள சரியான மொழியாக்கம். இனி இந்த வார்த்தையை எப்படி மேலும் சரியாக புரிந்து கொள்வது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். 5:22 சற்று விவரமாக நாம் தியானிக்கலாம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். முதல் இதுல 3 குறிப்புகள் இருக்கிறது. ஒன்று என்னன்னா, ஒருவன் மேலும் சீக்கிரமா கைகளை வைக்காதே. அடுத்த குறிப்பு, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. 3வது, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இந்த முதல் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சீக்கிரமா ஒருவன் மேலும் கைகளை வைக்காதே. இந்த வார்த்தை எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்றால், இந்த ஒரு வார்த்தை தெய்வீக சுகத்தை கொடுக்கக்கூடிய சுகமாக்கும் ஊழியங்களோடு இணைத்து பேசுகிறார்கள். இது தவறு. யார் மீதும் உடனடியாக கை வச்சு அவனுக்கு ஜெபிக்க கூடாது. யார் மீதும் உடனடியாக கை வைத்து பிசாசில் விரட்டக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துவதற்காக இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்கள். இதனால் ஜாக்கிரதையா நீ ஜெபம் பண்ணும், யார் மேலும் அவசரப்பட்டு கை வச்சு உனக்கு ஆபத்து வந்துடும் என்று சொல்லி இந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இது அப்படிப்பட்ட காரியத்துக்காக அல்ல. என்னவென்றால், யாரையும் அவசரப்பட்டு ஊழியத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாது. நிதானமாக யோசித்து யாரையும் ஊழியத்திற்கு நியமித்துக்கொள், மூப்பொருள் நியமித்துக்கொள் என்பதுதான் இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடிய காரியம். அடுத்ததாவது, சீக்கிரமாக மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாது. இதுல என்ன முக்கியமான கருத்து என்னன்னா, தவறான ஒரு நபரை ஆர்டினேட் பண்ணி மூப்பரா வைக்கும்போது அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்க பங்காளியா ஆகி விடுவீர்கள், அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் உங்களுக்கும் பங்கு உண்டு என்ற பேர் வந்துவிடும் என்று சொல்லி இந்த வார்த்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஒரு பாய் தான் கரெக்ட். முழுமையான அர்த்தம் அது இல்லை. முழுமையான அர்த்தம் என்னவென்றால், ஒரு அவசரப்பட்டு யாரையும் ஊழியத்துக்கு நியமிக்கும் போது, மூப்பரா நியமிக்கும் பொழுது, அதனால் அவன் பின்னால பலவிதமான தப்புகள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த காரியத்துக்கு நாம உடன்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். பின்னால் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு நாம் உடன்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடுமே என்று சொல்லக்கூடிய கருத்து தானே தவிர, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பாவ வாழ்க்கையை குற்றங்களை அடிப்படையாக வைத்து அவனை தீர்ப்பு கொடுத்து அவனை ஊழித்து விட்டு விலக்கி வைப்பதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. அவசரப்பட்டு, ஏன்னா ஒரு பைபிள் ஒரு வசனம் உண்டு. இதே புத்தகத்துல 3வது அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சு பார்க்கும் பொழுது, நூதன சீசனா இருக்கக்கூடாதுங்கிற வார்த்தை காணப்படும். ஒரு புது கன்வெர்ட், புதுசா வந்த ஆட்களுக்கெல்லாம் தடதடன்னு பொறுப்பு கொடுத்து அவனை உயர்த்தும் பொழுது பின்னால் செய்யக்கூடிய அநேக தவறுகளுக்கும் அந்த ஆர்டினேஷன் பொறுப்பாகிவிடும். அதனால்தான் நீ மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதபடிக்கு நல்ல ஆட்களை யோசித்து அப்பாயிண்ட் பண்ணு, ஊழியத்தினுடைய திருப்பணிக்கு எடுத்துக்கொள் என்பதுதான் இந்த இடத்துல மற்றவருடைய பாவங்களுக்கு உடன்படாதேங்கிற வார்த்தையுடைய உண்மையான. அடுத்தது, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, பவுல் தீமோத்தேயுக்கு 2 முக்கியமான அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு இந்த கடிதத்துல. முதல் அசைன்மெண்ட் என்ன, 1வது அதிகாரம் 3 முதல் 6வது வசனம் வரை காரியங்களை பார்க்கும் பொழுது, எபேசிஸ் பட்டணத்தில் உள்ள சபையில தவறாக போதிக்கக்கூடிய அநேக மக்கள் காணப்படுகிறார்கள், போதிக்கக்கூடிய மூப்பர்கள் காணப்படுகிறார்கள், அவர்களை திருத்த வேண்டும். அடுத்தது, பாவங்கள் செய்யக்கூடிய மூப்பர்களை, ஊழியக்காரர்களை கடிந்து கொண்டு அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமல் இருக்க வேண்டும், நீ அவங்களை கடிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை சொல்கிறார். 2 காரியத்தையும் செய்து நீ உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இதுதான் அந்த இடத்தில் சொல்லப்பட்டக்கூடிய உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்பதுடைய உண்மையான அர்த்தம். இது தனிப்பட்ட தீமோத்தேயுனுடைய பரிசுத்த வளர்ச்சியை குறிப்பதான ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த 2 காரியத்தையும், தவறான உபதேசங்களை நிறுத்த வேண்டும், பாவத்தில் விழுகிற ஊழியக்காரர்களை கடிந்து கொண்டு உன்னை சுத்தவான, நீ கரெக்டா இருந்துக்கோ என்பதுதான் நீ உன்னை சுத்தவானா காத்துக்கொள் என்பதனுடைய உண்மையான அர்த்தம். இதுதான் இந்த வசனத்தின் மூலமா நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம்.
இறுதியாக இந்த 5:22 எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு ஆதாரமாக பவுல் கடைசியில 2 முக்கியமான காரியங்களை சொல்கிறார். 24ஆம் வசனத்தை படிக்கலாம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். அதாவது சிலருடைய பாவங்கள் வெளியே கொண்டு வரப்படும். ஆனால் நியாய தீர்ப்பினால் அவர்களுக்கு தண்டனை குறைவாக கிடைக்கும். கர்த்தர் மன்னித்து விடுவார். இப்படிப்பட்ட நபர்களை நாம் எப்பொழுதும் சந்தேக பார்வையோடு பார்த்து அவர்களை விலக்கி வைக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு குறிப்பு. எப்படி என்றால், இந்த தவறான மனிதர்களை, தவறு செய்தவர்களை நான் நியமிக்கும் பொழுது அவருடைய பாவங்களுக்கு நாம் உடன்பட்டு விடுவோம் என்கிற பயத்தோடு கூட அவளை எப்பொழுதுமே சந்தேக பார்வையோடு பார்த்து அவர்களை விலக்கி வைக்கக்கூடாது. அடுத்த கேட்டகரி என்ன? சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அது யாருக்குமே தெரியாது. கடைசி நியாய தீர்ப்பு நாள்ல தான் விளங்கும். அப்படிப்பட்ட நபர்களை நாம் நல்லவர்கள் என்று எண்ணி பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. இது நமக்கு தெரியாது. ஆனாலும் அதனால தான் சொல்றாரு, இதுல நீ சீக்கிரமா எதையும் முடிவு பண்ணாத, அவசரப்பட்டு யாரையும் பொறுப்புக்கு நியமிக்காதே, நிதானத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த 5:22 மைய கருத்து. நிதானமாக நீங்கள் உடன் ஊழியர்களை தெரிந்து கொள்ளுங்கள், அவசரப்படாதீர்கள், பொறுமையாயிருங்கள், எவரையும் சந்தேக பார்வையோடும் பார்க்க வேண்டாம், யாரையும் வெளித்தோற்றத்தின்படி முடிவு செய்து அவர்களை பொறுப்புக்கு ஒப்படைக்கும் வேண்டாம். இதுதான் இந்த வசனத்தினுடைய அடிக்கூறுகள். இதை புரிந்து கொண்டால் நாம் பலவிதமான தவறான வியாக்கியானங்களுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ள முடியும். அது மற்ற எந்த காரியத்தோடு இணைத்து கொள்ளக்கூடாது. மற்றவருடைய அக்கிரமங்களை, பாவங்களுக்கு உடன்படக்கூடாது என்கிற கருத்தும் இந்த அடிப்படையில தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற எந்த வியாக்கியானங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் நலமாக இருக்கும். அடியனுக்காக பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த எளிய ஊழியம் தொடர்ந்து நடைபெற உங்களுடைய ஜெபங்களை நாடி இருக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.